Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 10th standard English Unit 1 அதாவது பார்த்தீங்கன்னா prose his first flight. இதில் questions important question பார்த்தீங்கன்னா A very important, nearly 7-8 times கேட்டாங்க. B important. பேஜ் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா C and D இது 4 times கேட்டிருக்காங்க, இது 3 times கேட்டிருக்காங்க. Then பேஜ் நம்பர் 4ல E and F, E once important, F வந்து 5 times கேட்டிருக்காங்க. Then H very important, I very important question. பேஜ் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா answer the following questions in a sentence or trueல first question 7 times கேட்டிருக்காங்க, second question third question 3 times கேட்டிருக்காங்க, then sixth question important 8-9 times கேட்டிருக்காங்க, seventh question 4 times கேட்டிருக்காங்க. paragraph questionல first one very important, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நம்ம மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த புக் பேக்கில் பேஜ் நம்பர் 7ல் இருக்கக்கூடிய இந்த 1 marks இருக்கு இல்லையா, rewrite the following, change the form of the underlined words. அடுத்து இந்த மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் இதை பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 10ல் அட்வர்டைஸ்மெண்ட், ஓகேங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் ஜென்ரலாகவும் எழுதலாம், இதில் இருக்கிறத ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ரிப்போர்ட் ரைட்டிங் ஒன்று கேட்டுடுறாங்க, இதில் வந்து நியர்லி 4 times இதை கேட்டிருந்தாங்க. ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே ஆஃப் அ ஸ்கூல் இதை வந்து இந்த ரிப்போர்ட்டை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே இது ரிப்பீட்டட் கொஷின், இது ஒன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. மற்றபடி இந்த நேஷ்னல் சயின்ஸ் வந்து ரொம்ப ரேர் கேட்குறது, பட் இது 3 வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதை கேட்டால் எழுதுகிற மாதிரி நீங்கள் வந்து தரோவாகவும் இருக்கணும். மாடல்ஸ் இந்த கிராமர் பார்ட்டில் புக்கில் இருக்கிற கிராமர், அதாவது இந்த எக்ஸசைஸை அட்லீஸ்ட் நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நமக்கு கம்பல்சரி ஒரு கொஷின் வரும் இல்லையா 2 marksல, அதனால் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம புக் பேக்கில் இருக்கிறது நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். இந்த சேஞ்ச் ஆஃப் ஃபாலோயிங் இன்ட்டு பாசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா அது. அடுத்து மெமரி போயம், நமக்கு எந்த லைன்லேருந்து எந்த லைன் வரைக்கும் கேட்டாலுமே நம்ம போயம் நேம் எழுதணும், பங்க்சுவேஷன் மார்க்ஸு அண்ட் தென் அதோட ஆத்தரும் சேர்த்து எழுதணும். சரிங்களா, இதில் நமக்கு கேட்டிருக்கிறது இந்த போயமில் இந்த 4 லைன்ஸ்க்கான ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த 4 லைன்ஸ் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் 4 லைன்ஸும் கேட்டிருக்காங்க, இதோட பேராஃப்ரைஸ் கேட்டிருக்காங்க. பேராஃப்ரைஸ் த ஃபாலோயிங். ஸோ எது கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பேஜ் நம்பர் 18ல் அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 times கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஷின் நியர்லி 5 times கேட்டாங்க, தென் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா 4 times கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் கொஷின் 5 times கேட்டிருக்காங்க, செவன்த் கொஷின் 3 times இருக்காங்க. சரிங்களா, அடுத்து இந்த பேராகிராஃப் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் போயமில். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதை தரவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டில் அதோட சப்ளிமெண்ட்ரி ரிலேட்டடாக நமக்கு பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 2 த நைட் த கோஸ்ட் காட் இன், இதில் பேஜ் நம்பர் 30ல் ஏ அண்ட் பி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏ வந்து 4 times கேட்டிருக்காங்க, பி 2 times கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 31ல் ஹூ வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர்ஸ் ரிப்பீட்டட் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 32 அதில் எஃப் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் 3 times கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 33ல் ஜி அண்ட் ஹெச் இருக்கு இல்லையா, இது 3 times கேட்டிருக்காங்க, ஹெச் வந்து 2 times கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 34ல் ஐ 2 times கேட்டிருக்காங்க, ஜே 2 times கேட்டிருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷனில் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 35ல் பார்த்தீங்கன்னா 6th and 8th வெரி இம்பார்ட்டன்ட், 8th ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த லெசனில் இந்த ஃபன்னி இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃப் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். தென் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. வேறு என்னெல்லாம் வந்து இந்த ப்ரோஸ் புக் பேக்கில் படிக்கணும்னா கிராமர் பார்ட், இந்த எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்துக்கணும், பிகாஸ் எக்ஸாம்பிளில் இருந்தும் நமக்கு கேட்குறாங்க. அதனால் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், அது ஃபுல்லாகவே தரவாக இருந்துட்டிங்கன்னா நம்ம எதை கேட்டாலும் எழுதிடலாம். ப்ரிப்போசிஷன் மீனிங்ஸ் கரெக்டாக வந்து பேர் பண்ணுறது. அடுத்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், நமக்கு ஆல்ரெடி ஒரு பார்ட்டில் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் கேட்குறாங்க, அதை ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் போயம் பார்த்தீங்கன்னா த கிரம்பிள் ஃபேமிலி, இதில் இந்த ஃபர்ஸ்ட் 4 lines கொடுத்துட்டு இதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். செகண்ட் பேராகிராஃபில் பேராஃப்ரேஸும் கேட்டிருக்காங்க, ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த 4லையும் இந்த 4 lines கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம். நம்ம இதை வந்து ஆல்ரெடி புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸில் நம்ம அதை எல்லாமே சொல்லியிருக்கோம். அடுத்து லாஸ்ட் 4 lines இருக்கு இல்லையா, லாஸ்ட் ஆன்சர் let us learn to walk, அந்த 4 lines கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து read the following lines from the poem and answer the question given below. ஃபர்ஸ்ட் கொஷின் நியர்லி 6 times கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் கொஷின் இருக்கு இல்லையா, அதுவும் நியர்லி 5 times கேட்டிருக்காங்க.
தென் ஃபோர்த் கொஷின் நியர்லி 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 48ல் 5th 6th ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க, தேர்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த எபித்தட் அனஃபோரா இந்த புக் பேக் ஆன்சர் த ஃபாலோயிங் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. தென் சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டில் கேட்டால் நம்ம சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு அந்த கண்டென்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 60 ப்ரோஸ் 3 வந்து வாட் டஸ் ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட் ஃபார் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஏபிசி இந்த 3 கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின். தென் பேஜ் நம்பர் 63 அதில் இஜி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எஃப் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 65 அதில் ஜே அண்ட் கே ரிப்பீட்டட் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 66 பி ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செவன்த் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எயித்து கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 10th கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பேராகிராஃப் கொஷின் இம்பார்ட்டன்ட். ரைட் அபவுட் த சக்ஸஸ்ஃபுல் வாயேஜ் ஆஃப் ஆல் விமன் நேவி க்ரூ இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, அது அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இந்த இது புக் பேக் எக்ஸசைஸ் வந்து இம்பார்ட்டன்ட். தென் பேஜ் நம்பர் இந்த 71ல் ஸ்லோகன் இருக்கு இல்லையா, ரீட் த ஸ்லோகன் மேட்ச் தெம், அது இந்த டயக்ராம் கொடுத்துட்டு, ஏன்னா குவார்ட்டர்லின்னும் போது நமக்கு 100 மார்க்ஸ், ஸோ எதை கேட்பாங்கன்ற பாசிபிலிட்டிஸ் நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து மேபி கேட்கலாம். ஓகேங்களா. பேஜ் நம்பர் 72ல் லெட்டர் ரைட்டிங் இதில் கொடுத்துருக்க லெட்டர் ஃபார்மெட்டும் நமக்கு பார்த்துக்கலாம், ஏன்னா இதில் இருந்தும் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 74ல் செகண்ட் அண்ட் தேர்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அதில் தேர்ட் வந்து ரிப்பீட்டட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த லெட்டர் இம்பார்ட்டண்ட் இது லெட்டர் ரைட்டிங்கில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நம்ம கேட்டால் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று கேட்டிருந்தாங்க, யூ ஆர் த ஹெட் லைப்ரரியன் ஆஃப் யுவர் ஸ்கூல், ரைட் அ லெட்டர் அபவுட் 100 words டு ஆதித்யா ஆர் ராம் பப்ளிகேஷன்ஸ் திருச்சி கம்ப்ளைனிங் அபவுட் த புவர் குவாலிட்டி ஆஃப் புக்ஸ் சப்ளைட் டு யுவர் ஸ்கூல் லைப்ரரி. Then write a letter to the headmaster or headmistress of your school requesting for a bona fide certificate. அடுத்து write a letter to the inspector of police complaining about the loss of your bicycle. Then your Raja, you are upset about the bad influence of TV channels on the young children. You decide to write a letter to the editor of leading newspaper suggesting measure to upgrade the standard. Write for letter in about 100 to formal letter. Okay va, in about 100 to 120 words. இந்த மாதிரி லெட்டர்ஸ் எது கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராமர் பார்ட்டில் பாஸ்ட் டென்ஸ் இதோட எக்ஸாம்பிள்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாமே தரவாக எழுதுகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு போயம், தேர்ட் போயம் பார்த்தீங்கன்னா இது மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க. இதில் இந்த 2 கொடுத்துட்டு, அதாவது இந்த 4 lines இந்த 2 lines கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேராஃப்ரேஸும் கேட்டிருக்காங்க, ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 85ல் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், 4th 5th இம்பார்ட்டன்ட். இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 4th 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 5th 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து சப்ளிமெண்ட்ரியில் நம்ம சொல்லியிருக்கோம் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டரும், அடுத்து நமக்கு வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுத்து அதை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கேட்கக்கூடியது அந்த ஜென்ரல் பார்ட்லலாம் மிஸ் பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த வீக்கில் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ நான் அப்லோட் பண்ண அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக முடிச்சிருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சப்ஜெக்ட் வைஸ் இல்லை எந்த இது வேணுமோ இம்பார்ட்டன்ட் கொஷினா இல்லை மாடல் கொஷின் பேப்பரோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் யூனிட் 4 த அட்டிக். ஓகேங்களா. இந்த ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 94ல் when did ஆதித்யா லீவ் த லோக்கல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டட் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 95ல் who were ஆதித்யாஸ் ancestors, சி கொஷின், இ கொஷின், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் எஃப் அண்ட் ஜி இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 96ல் ஹெச் வாட் டிட் நாகேன் அங்கிள் டெல் அபவுட் சான்யால், அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹெச் அண்ட் தென் கே இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஹெச் இம்பார்ட்டன்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, கே ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வை வாஸ் த அட்டிக்ஸ் ஃபேவரட் பிளேஸ் ஃபார் த சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் கொஷின், அதாவது ஐ 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஓ வாஸ் சான்யால் ஹாப்பி அபவுட் ஹிஸ் விசிட்டர்ஸ் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 98ல் கியூ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 99ல் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 2 or 3 sentences-ல செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், தென் 4th கொஷின், 6th கொஷின், 8th கொஷின் இது ரிப்பீட்டட் கொஷின்.
பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் இது மூணுமே கேட்டிருக்காங்க. ப்ரீஃப் கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் சாசங்கா சான்யால், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹூ ஒன் யுவர் ஹார்ட், ஆதித்யா ஆர் சாசங்கா சான்யால், கிவ் ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் இதை ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ், தென் இந்த பேஜில் இருக்க புக் பேக் எக்ஸசைஸ்லாம் இருக்குது இல்லையா 101ல், அது ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 104ல் புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட், இந்த எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா புக் பேக் எக்ஸசைஸில் மேக்ஸிமம் கிராமர் எக்ஸாம்பிள்ஸ் வித் எக்ஸசைஸ் பார்த்தீங்கனாலே ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த நோட்டீஸ் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் 1 and 3 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் நமக்கு ஏதாவது எழுத சொல்லுவாங்க, அதனால் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் போயமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டான்ஸாஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக கொடுத்து ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் இந்த 2 லைன்ஸ் கொடுத்து பேராஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க இந்த ஸ்டான்ஸால். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 117ல் செகண்ட் அப்ரிசியேஷன் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். தென் 5, 7, 8, 9, 10 இது இம்பார்ட்டன்ட். பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் நரேட் த கான்வர்சேஷன் பிட்வீன் தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கொஹெரண்ட் ஆர்டரும், அடுத்து ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டில் நம்ம வந்து பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி சைட் ஹெட்டிங்ஸோடு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.